அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் வி பவர்ஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, மிகப்பெரிய சாதனைகள் சாதிக்கப்படுவது வலிமையினால் அல்ல, விடாமுயற்சினால். ஸோ விடாமுயற்சியா பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். சரியா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? டே 16 போலாமா? நம்மளுடைய எய்மு 25 கொஸ்டினுமே அட்டன் பண்றது தான். இந்த சீரீஸ்ல 151 160 போயிடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பர்சன்டேஜ், அதாவது சதவீதம் தான் பார்க்க போறோம். சரியா? ப்ராப்ளம்குள்ள போயிடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இப்போதான் நம்ம புதுசாக அந்த டாபிக் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக சொல்றோம். டிஎன்பிசி ப்ராப்ளம்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, 151 என்ன சொல்றாங்க பாருங்க. If x percentage of 600 is 450, then find the x. ஓகேவா? சரி, என்ன x தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? x percentage of 600 அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல x percentageனா x by 100, அதானே? ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 600. ஓகேவா? இந்த லைனை நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே மேத்தமெட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் வேர்டுங்க இருக்குது, இங்கே மேத்தமெட்டிக்கலாக இருக்குது. x percentage of 600ங்கிறது x by 100 into 600. சரி, isனா என்னது? ஈக்குவல் டு 450. ஓகேவா? அப்போ இந்த லைனை நான் என்ன பண்ணியிருக்கேன், மேத்தமெட்டிக்கலாக ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கொடுத்துருக்க கொஸ்டினை மேத்தமெட்டிக்கலாக எழுதியிருக்கேன். சரியா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் எக்ஸ். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம் பாருங்க. எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதிரத்தை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணாலே போதும் இல்லையா? இப்போ பாருங்க, இந்த 2 0 கேன்சல் பண்ணி விட்டுடலாமா? இந்த 6 அங்கே டிவைட் பண்ண போயிடுமா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது? 450/6. அப்போ 6 ஆலே கேன்சல் பண்ணலாமா? உங்களுக்கு 6 ஆலே கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 7 6 are 42, ரிமைனிங் 30. அப்போ என்னது? 5 6 are 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது உங்களுக்கு? 75. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகேவா? கொஸ்டினை நம்ம அழகாக எழுத தெரிஞ்சால் போதும். மேத்தமெட்டிக்கலாக மாற்ற தெரிஞ்சாலே நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 75. சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? செகண்ட் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. 152. ஓகேவா? இப்போ இந்த 150ல என்ன சொல்லியிருக்காங்க? 152ல x percentage of x is 25. இது நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதலாமா? x percentage என்னது? x by 100. ஆஃப்னா இன்ட்டு x கொடுத்துருக்காங்க, இஸ்னா ஈக்குவல் டு இங்கே 25. அவ்வளோதான். கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? x என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இதுவும் இல்லையா? இங்கே பாருங்க, இங்கே x ரெண்டு இடத்துல இருக்க மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ x ஸ்கொயர் 100 தேவையில்லை, அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? இங்கே டிவைட் பண்ணிட்டு இருக்க, அங்கே போய் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? அப்போ 25 into 100 என்னது? 2500. ஓகேவா? இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ, எக்ஸ்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? ஸ்கொயர் ரூட் தர 25க்கு 5 வந்துடும், மீதி 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது உங்களுக்கு? ஜஸ்ட் 500. சாரி 50. இந்த 20க்கு ஓகே, 25க்கு 5, 20க்கு 1 வந்துடும். ஸோ 50 தான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, அதுவும் அதே மாதிரி தான். எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாம் ஒரு ஸ்டெப்லேயே முடிஞ்சிருக்கு பாருங்க. ஆன்சர் எல்லாம் 153 என்ன கொடுத்துருக்காங்க? if 48% of 48 அப்படின்னா 48%னா 48 of 48. this is equal to என்ன சொல்லியிருக்காங்க? 64% அப்படின்னா 64/100 of x. புரிஞ்சுச்சா? என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கொஸ்டினை அப்படியே இங்கே எழுதியிருக்கோம். 48% of 48 equal to 64% of x. நம்மளுக்கு கேட்கறது எக்ஸோட வேல்யூ, அதை வச்சுட்டு மீதி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடலாம். அது இந்த 64 இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன பாருங்க, 48 into 48/64 is equal to x. இந்த 2 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணலாமா? 2 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3 2 6 2 2 4. அதே மாதிரி இங்கே 2 கேன்சல் பண்ணால் 24. ஓகேவா? மறுபடியும் இது 2 கேன்சல் பண்ணலாமா? பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 2 8 டேபிளே பண்ணலாமா? டைரக்டா 8 டேபிள் பண்ணா என்ன? 32 இருக்கு இல்லையா? 32னா 8 டேபிளே பண்ணிடலாமா? என்னது? 8 3s are 24.
8 4s are 32 சரி இப்போ இதை வந்து பாருங்க இதை வந்து கேன்சல் பண்ணலாமா இதை 2 டேபிளில் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் கீழே வந்து 4 2s are 8 இல்லைனா 4th டேபிளே பண்ணிக்கலாம் 4th டேபிளில் பண்ணால் 4 2s are 8 இங்கே 4th டேபிளில் பண்ணும்போது 1 2 ஓகேவா எகைன் என்ன பண்ணலாம் 2 வாலே அடிச்சிடலாம் அப்போ அடித்தா 6 ஓகேவா இங்கே அப்போ மேலே என்ன இருக்குது 6 3s are 18 equal to x அவ்வளவுதான் வேல்யூ என்னது உங்களுக்கு x உடைய வேல்யூ 18 புரிஞ்சுச்சா ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி கேன்சல் பண்ணிட்டாலே உங்களுக்கு என்ன கிடைக்குது ஒரு 6 இங்க ஒரு 3 அது மட்டும் தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் சோ x உடைய வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 18 கிடைச்சிரும் அந்த ப்ராப்ளம் ரொம்ப கொசவசா போட்டோம் ஈஸியாவே போட்டுடலாம் ஈஸியாவே நான் சொல்றேன் பாருங்க 64 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க 48 by 64 equal to x ஆக x வச்சுட்டு 64 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் இப்போ பாருங்க 8th டேபிளே ஈஸியாவே அடிச்சிடலாம் ஓகேவா அப்போ 8th டேபிள் அடிச்சா உங்களுக்கு என்ன வரும் 8 8 64 இது 8 6 48 மறுபடியும் இங்க 8 இருக்கா 8 என்ன பண்ணலாம் இங்கே 6 ஆக அடிச்சிடலாமா அப்போ 6 8 66 மீதி என்னது 48 அப்புறம் 66 மல்டிபிள் பண்ணாலே போதும் அப்போ 36 is equal to x அப்போ x உடைய வேல்யூ என்னது உங்களுக்கு ஜஸ்ட் 36 அப்போ C தான் உங்களுடைய ஆன்சர் ஓகேவா புரிஞ்சுச்சா உங்களை ரொம்ப கஷ்டம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க 48 இங்க 64 இங்க எடுத்து வந்து டிவைட் பண்ணாலே போதும் x உடைய வேல்யூ கிடைச்சிரும் 36 சரியா சரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா 154 154 பாருங்க 15% of 25% of 10,000 அப்ப இது எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டராவே எழுதிக்கலாமா நம்ம சொன்ன மாதிரி மேத்தமேட்டிக் நோட்டேஷனை ஃபர்ஸ்ட் கன்வர்ட் பண்ணிட்டாலே ஈஸி நீங்களே போட்டுருவீங்க இங்க பாருங்க என்ன சொல்றாங்க 15% of அப்பனா 15/100 of 25%ங்கிறது 2500 of என்னது 10,000 ஓகேவா புரிஞ்சுச்சா அப்ப என்னது 15% ஆனா அதுக்கு எதுக்கு 15% கண்டுபிடிக்கணும் இந்த 25% of 10,000 க்கு 15% அதுதான் மீனிங் அத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஓகேவா இங்க பாருங்க 15% of 25% of 10,000 னா 15% கண்டுபிடிக்கணும் எதுக்கு அப்படினா 25 அதாவது 10,000 ல 25% கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த வர ஆன்சருக்கு 15% கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் அதனால தான் பிராக்கெட் அப்படி போட்டுருக்கேன் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன போன் மாஸ் ரூல் படி பிராக்கெட் தான யூஸ் பண்ணனும் அப்ப ஃபர்ஸ்ட் 10,000 க்கு 25% என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் தான் 15% குள்ளே நம்ம போகணும் சரியா சரி இப்போ பாருங்க 15% அப்படியே வச்சுக்கிட்டு இத கால்குலேட் பண்ணா இங்க 20 வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிடுமா 25 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 2500 கிடைச்சிரும் இப்போ 15% கண்டுபிடிங்க அப்ப என்னது 00 again போயிடு எனக்கு என்னது 15 into 25 தான் வரும் ஓகேவா அப்ப நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணனும் 15 into 25 வந்து மல்டிபிள் பண்ணாலே போதும் உங்களுக்கு 375 கிடைச்சிரும் ஓகேவா அப்ப ஆன்சர் இந்த ப்ராப்ளத்துக்கு 375 தான் ஆன்சர் ஓகேவா சரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா இது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் 25 15 பண்ணாலே உங்களுக்கு 375 கிடைச்சிரும் அதுக்கு எத்தனை ஆஃப் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பிராக்கெட் போட்டுக்கணும் அவ்வளவுதான் சரி அடுத்து பாருங்க 155 என்ன சொல்றாங்க what is the 25% of 30% of 400 நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம் அதே ப்ராப்ளம் மாதிரி தான் இது நீங்களே ட்ரை பண்றீங்களா வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணனும் இந்த ப்ராப்ளம் போட்டு பார்க்கணும் சரியா அப்புறம் வந்து கரெக்ட்டா என்ன செக் பண்ணிக்கோங்க 25% of என்னது 30% of 400 அப்படினா என்ன மீனிங் முதல்ல 400 க்கு 30% என்னன்னு கண்டுபிடிக்கணும் வேற ஆன்சருக்கு 25% எடுக்கணும் ஓகேவா சரி அப்ப 25/100 அப்படியே வச்சுக்கலாமா வச்சிட்டு இதுக்கு மட்டும் பண்ணா என்ன வரும் கேன்சல் ஆயிடுமா 0 அப்புறம் என்ன பண்ணும் மல்டி 4 ல மல்டிபிள் பண்ணிக்கலாமா அப்பனா 4 3s are 12 so 120 இப்போ பாருங்க மறுபடியும் 10 வை கேன்சல் பண்ணிக்கலாமா சரி இப்போ என்ன கிடைக்கும் இது வந்து 2 ஆல பண்ணலாமா 2 ஆல பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 5 2s are 10 6 2s are 12 சரி இங்க 5 பண்ணீங்கன்னா 5 5s are 25 அப்ப என்ன வரும் 6 5s are 30 அதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் அப்ப ஆன்சர் என்ன இதுக்கு 30 தான் சரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா
எல்லாமே கொஞ்சம் சிம்பிள் ப்ராப்ளம் தான், 2 ஸ்டெப்லேயே முடிஞ்சிருக்கு பாருங்க. அடுத்தது 156. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, when a number is decreased by 25%, it becomes 120, find the number. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, when a number is decreased, ஒரு நம்பர் அது என்னன்னு தெரியாது, x ன்னு வச்சுக்கோங்க அந்த நம்பரை. ஓகேவா? என்ன சொல்றாங்க, அந்த நம்பர் is decreased by 25%. ஓகேவா? என்னது டிக்ரீஸ்னா இதுல இருந்து மைனஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ்னா தானே. அப்ப இதுல இருந்து குறைஞ்சிருக்குன்னா x மைனஸ், அதான் டிக்ரீஸ். ஓகேவா? டிக்ரீஸ்டு பை எவ்வளோ, 25%. அப்பனா 25% ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். அதானே 25%னா எதுக்கு 25%? எக்ஸுக்கு, அந்த நம்பருக்கு 25%. அப்படிதானே? இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் கொஞ்சம் 25% குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ல இருந்து 25% குறைஞ்சிருக்கு. எதுக்கு 25% எதுக்கு பார்க்கணும், எக்ஸுக்கு தானே பார்க்கணும், ஏன்னா எக்ஸ்ல இருந்து தானே குறைஞ்சிருக்கு. அதனாலதான் எக்ஸ் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து டிக்ரீஸ்ங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் போட்டிருக்கேன், எக்ஸ் மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? எக்ஸ்ல இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதனால மைனஸ். எவ்வளோ பர்சன்டேஜ், 25%. எந்த நம்பருக்கு, எக்ஸுக்கு, அதனால 25% ஆஃப் எக்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இது எழுதினாலே போதும், நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஈஸி தான், இட் பிகம்ஸ் 120. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 120. அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர், எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? கொஸ்டினை ஃப்ரேம் பண்றது தான் இதுல மேட்டர், அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா போட்டுடலாம். சரியா? சரி, இங்க பாருங்க. அப்படின்னா என்ன, இதுக்கு பாருங்க எக்ஸ் காமனா இருக்கா, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம்லயும் எக்ஸ் காமனா இருக்கு. அப்ப எக்ஸை வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டா என்ன வரும், இங்க 1 மைனஸ் 25/100 ஈக்குவல் டு 120. இதுல வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? அப்ப 100 மைனஸ் 25 என்னது, 75/100 ஈக்குவல் டு 120. இப்போ நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாமா? பாருங்க, அப்ப x is equal to 120 into இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும் இல்லையா? அப்போ 100/75. சரியா? இப்போ 5 டேபிள் அடிக்கலாமா? 5 டேபிள் அடிச்சா உங்களுக்கு என்ன வரும், 1 5 சார் 5 மீதிங்க 2. அப்போ 5 5 சார் 25. ஓகேவா? அப்போ இத 5 டேபிள் அடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 2 சார் 10, பேலன்ஸ் 0. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, எகைன் உங்களால என்ன பண்ண முடியும், 5 டேபிள் அடிக்க முடியுமா? அப்போ 3 5 சார் 15, 4 5 சார் 20. ஓகேவா? இப்போ 3 இங்க கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 3 சார் 12, இங்க பேலன்ஸ் 0. அப்போ இந்த மல்டிபிள் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன வரும், இங்க 4 இருக்கு, இங்க 40 இருக்கு. அப்போ 4 4 மல்டிபிள் பண்ணாலே 16 0. x வேல்யூ என்னது உங்களுக்கு, 160. இதான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோன்னு? क्वेश्चन ஃப்ரேம் பண்றதுல தான் ஹார்ட் திங் இருக்கு. மத்தபடி அதை ஈஸியா பண்ணிட்டீங்கனாலே ப்ராப்ளம் சீக்கிரம் உங்களுக்கே சிம்பிளிஃபை பண்ண தெரியும். x மட்டும் தான் கண்டுபிடிக்கணும்னா x மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடணும். அவ்வளவுதான், லாஜிக் முடிஞ்சிச்சு. சரியா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Okay, next 157 பார்க்கலாமா? 157ல பாருங்க, a number when decreased by 25% gives 80, find the number. ஓகேவா? நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தானே இருக்கு. ஓகே, இதுக்கான நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்றேன். நம்ம எப்பவுமே போட்டோம் இல்லையா லாஸ்ட் ப்ராப்ளம், அதே மாதிரி போடலாம். பட் இதுக்கு ஷார்ட்கட் ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி, டிக்ரீஸ்னு கேட்டாலே ஃபார்முலா என்னன்னா டி, டிக்ரீஸ் குவான்டிட்டி. ஓகேவா? டி 1 மைனஸ் டிக்ரீஸ்ங்கிறதுனால மைனஸ். ஓகேவா? x by 100 into ஏங்கிறது ஒரிஜினல் குவான்டிட்டி. அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நீங்கள் டிக்ரீஸில் எந்த வேல்யூ வந்தாலும் சும்மா 30 செகண்ட்ல போட்டுடலாம். சரியா? புரிஞ்சிச்சா? இது டிக்ரீஸ் குவான்டிட்டி, இது 1 மைனஸ் எக்ஸ் பை 100, இது இன்க்ரீஸ், இது வந்து ஒரு ஒரிஜினல் குவான்டிட்டி. அவ்வளோதான். இது ரெண்டு மட்டும் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலே எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, இப்போ பாருங்க, உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க, 25% இருக்காங்க. டிக்ரீஸ்ட் அமௌண்ட் when a number decreased by 25%. அப்பனா உங்களுக்கு என்ன கேக்குறாங்க, 20% இல்லையா? அப்ப இங்க 20 போட்டு நீங்க என்ன பண்ணணும், d க்கு பதிலா உங்களுடைய அமௌண்ட் என்ன கிவ்ஸ் கொடுத்திருக்காங்க, 80 இல்லையா? அப்ப 80 போடணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு, d உடைய வேல்யூ கிவ்ஸ் வேல்யூ தானே.
அப்போ 80 அதான் டிக்ரீஸ்டு வேல்யூ. ஓகேவா? சரி, அடுத்தது 1 மைனஸ் எக்ஸுங்கிறது என்னதுங்க, எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் பண்ணுறாங்களோ அது. அப்போ 25/100 அதான பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸுக்கு பதிலாக அது போடுறோம். அடுத்தது என்னது, ஏங்கிறது உங்களோட ஒரிஜினல், அதுதான் உங்களை கேட்குறாங்களே. ஓகேவா? அந்த ஒரிஜினல் நம்பர் என்ன அப்படின்னா அப்போ ஏ வேல்யூ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போய் வழக்கமாக எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் போய் கண்டுபிடிச்சிடாதீங்க. நம்ம தெரியாத நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இங்கே தெரியாத நம்பர் என்னது, இந்த ஒரிஜினல் நம்பர் தான் என்னன்னு கேட்குறாங்க. அதனால ஏ தான் கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, அதை வச்சு மீதி எல்லாத்தையும் பண்ணிக்கலாமா? 80 என்னது மல்டிபிள் பண்ணி நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 100. ஆக்சுவலாக கொஸ்டின்ல இது வந்து 20%. ஓகேவா? சரி, 20% உங்களுக்கு கண்டுபிடிச்சா என்ன வரும், 100 மைனஸ் 80யா? ஓகேவா? சரி, இப்போ என்னது 80 கேன்சல் ஆயிடுமா, அந்த 100 அந்த பக்கம் போயிடுமா. அப்போ ஏ உடைய வேல்யூ உங்களுக்கு என்னது, a = 100. அவ்வளோதான். உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி, டைரெக்டாக போட்டுடலாம். ஆக்சுவலாக கொஸ்டினை மாற்றிக்கோங்க, அது 20%, 25 கிடையாது. சரி, இங்கே பாருங்க. அப்போ டி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 80, 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக எவ்வளோ பர்சன்டேஜோ அதை போட்டாச்சு. ஒரிஜினல் நம்பர் தான் கேட்குறாங்க. அதை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? அப்போ ஏங்கிறது உங்களுக்கு 100. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 158. 158 பாருங்க. if the price of a doll after 20% increase is 96 per kg, then find the original price of the doll. The same formula தான். ஓகேவா? அந்த ஃபார்முலாக்குள்ள போயிடலாமா? அப்போ என்னது ஃபார்முலா, d minus 1 minus x by 100 into a. அதான ஃபார்முலா. ஃபார்முலா தெரிஞ்சுட்டு ரொம்ப ஈஸி, டைரெக்டாகவே போட்டுடலாம். பாருங்க, இவ்வளோ டிங்கிறது இஸ் 96ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ டிக்ரீஸ் ஆகிற அமௌண்ட் வந்து 96 சொல்லிட்டாங்க. அடுத்தது 1 மைனஸ் எக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, 20% by 100. ஏங்கிறது என்னது, உங்களுடைய ஒரிஜினல் அமௌண்ட். அதுதான் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணிக்கலாமா? சரி, என்ன வரும் இங்கே பாருங்க, 96 இது 100 மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? அப்போ 100. சரி, கொஸ்டின்ல இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இன்க்ரீஸ் குவான்டிட்டினா என்னது, உங்களுக்கு ஃபார்முலா இது டிக்ரீஸ் இல்லையா. இன்க்ரீஸ்னா ஐ இன்க்ரீசிங் குவான்டிட்டி, இங்க என்ன வந்துரும், பிளஸ் வந்துரும். இன்க்ரீஸ் கொஸ்டினை கேர்ஃபுல்லா பாருங்க. டிக்ரீஸ்னா தான் உங்களுக்கு சப்ராக்ஷன், இன்க்ரீஸ்னா என்னது அடிஷன்ல வந்துரும். ஓகேவா? ஏன்னா இன்க்ரீஸ் பண்றோம் இல்லையா, இதை விட அது அதிகமா எக்ஸ்ட்ரா பண்றோம். அப்போ குவான்டிட்டி என்னது, இன்க்ரீசிங் குவான்டிட்டி, இது ஒரிஜினல் குவான்டிட்டி. சரியா? மறுபடியும் ஃபார்முலா எல்லாம் அப்படியே சேம் தான். இது மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 120/100 a. அப்போ 0 0 கேன்சல் ஆயிடுமா? சரி, இப்போ பாருங்க அடுத்தது என்னது, இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிட்டு நீங்க கொண்டுட்டு வந்துடலாமா? கொண்டு வந்து உங்களுக்கு என்ன வரும், 96 into 10/12. இதான் உங்களுடைய a வேல்யூ இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், இது நீங்க கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துரும், ஆன்சர் 80. ஓகேவா? உங்களுக்கு என்னது வந்துரும், 80 வந்து ஆன்சரா வந்துரும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் இது வந்து டிவைட் பண்ணினாலே உங்களுக்கு 80 கிடைச்சிரும். இன்க்ரீஸ்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் பிளஸ் போடணும். அதுவே டிக்ரீஸ்னா இங்க மைனஸ் போடணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஃபார்முலால. சரியா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 159 அதே மாதிரி ப்ராப்ளம் தான். அதனால ஃபார்முலா நான் அப்படியே வச்சுக்கிட்டு மீதியை ரப் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, when the number increased by 18% gives 236. ஓகேவா? அப்போ உங்களுடைய வேல்யூ ஐங்கிறது என்னது, 236 equal to 1 plus xங்கிறது என்னது, எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிறது. அப்போ 18. அப்போ 18/100 என்ன கேட்குறாங்க, when find the ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 100 plus 18. அப்போ 118/100 equal to a 236. இது அப்படிங்கறத ரெசிப்ரோக்கலா வருமா? அப்போ 236 into 100/118. இதான் உங்களுடைய a உடைய வேல்யூ. ஜஸ்ட் நீங்க கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இது கேன்சல் பண்ணா உங்களுக்கு a உடைய வேல்யூ 200 கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது, உங்களுக்கு 200 தான் உங்களுடைய ஆன்சர். சரியா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது 159. ஓகேவா?
சரி, அடுத்தது 160 பார்க்கலாம். when 60 is subtracted from 60%. ஓகேவா, இது வேற ப்ராப்ளம், இது வேற ப்ராப்ளம். இதோட அந்த மெத்தட் முடிஞ்சிருச்சு. டிக்ரீஸ்னா அங்க மைனஸ், இன்க்ரீஸ்னா என்னது பிளஸ் போடணும், அவ்வளவுதான். சரியா, இப்போ பாருங்க, இது வேற டைப் ஆஃப் ப்ராப்ளம். இதுல என்ன கேட்டிருக்காங்க, when 60 is subtracted from 60% of the number to give 60, the number is என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, क्वेश्चन என்னன்னா when 60 is subtracted from 60%, எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்றாங்க, 60% ல இருந்து 60 ஐ சப்ட்ராக்ட் பண்றாங்க. அப்ப 60% என்னது 60/100 தானே, அதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்றாங்க, 60. புரிஞ்சுச்சா, 60 is subtracted from 60%. அப்ப percentage ல இருந்து 60 ஐ சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. the number gives அது என்ன 60 அப்படினு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேக்குறாங்க, the number என்னன்னு கேக்குறாங்க. but 60%ங்கிறது எதுக்கு, x க்கு தானே. அப்போ 60% of x minus 60. ஓகேவா, ஏனா 60% எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்ங்கிறது இருக்கு இல்லையா, x க்கு 60%. சரியா, சரி, அப்ப x மட்டும் வச்சிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. இப்போ பாருங்க, 60x by 100 equal to 60 இருக்கு. இந்த 60 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னது 120. அப்போ 120. இந்த 100 அந்த பக்கம் எடுத்து போயிடலாமா, இந்த 0 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 100 அந்த பக்கம் எடுத்து போயிடுங்க, இல்லனா 6 இங்கே கேன்சல் பண்ணுங்க. என்னது 6 2 12, அப்ப 2 மட்டும் தான் அங்க இருக்கு. இப்போ இந்த 100 அங்க போயிடுச்சு, மல்டிபிள் பண்ணாலே 200 ஆயிடுமா. அப்ப x ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 200. ஓகேவா, புரிஞ்சுச்சா, அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா, என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, 60 subtracted from 60%. 60%ங்கிறது எதுக்குங்கிறது முக்கியம் இல்லையா, அந்த நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்க போற நம்பருக்கு. சோ அதனால x ன்னு இங்க மல்டிபிள் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சரியா, சரி, இதே மாதிரி சப்போஸ் இதே क्वेश्चनல இதே மாதிரி வேற நம்பர் வந்தாலும் நம்ம போட தெரியணும். சப்போஸ் இங்க 14 வந்தா என்ன வந்திருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. क्वेश्चन என்ன சொல்றாங்க, 40 is subtracted from. ஓகேவா, இங்க 60 க்கு பதிலா 40 போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்ப 40 is subtracted from 40%. the number is gives 40. then the number என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, the same question தான், பட் 60 இருக்க பிளேஸ்லலாம் என்ன சொல்லிருக்கேன், 40 ன்னு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். அப்ப நான் இதே மாதிரி பேட்டர்ன் சப்போஸ் வேற நம்பர் வந்ததுன்னா நீங்க போட தெரியணும் இல்லையா, அதனால 40 subtracted from 40%. the number is 40, find the number. ஓகேவா, புரிஞ்சுச்சா, சரி, இத வந்து போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, சரி. அப்புறம் இன்னைக்கு கிளாஸ்ல நான் 2 பேரை அப்ரிசியேஷன் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா ஒன்னு திவ்யா வினோ, இன்னொன்னு ராஜனார். என்னன்னா இவங்க வந்து கண்டினியூஸா என்ன பண்றாங்க, வீடியோ பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கமெண்ட்ல தெரியுது, அவங்க நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கட்டும், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அவங்க ஒர்க் அவுட் பண்றது, இல்ல கிளாஸ்ல போடுற ப்ராப்ளம்ல ஆன்சர் வந்து சொல்றது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, அப்போ ஒர்க் அவுட் பண்றாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது இல்லையா. அதனால நான் அவங்க 2 பேரையும் அப்ரிஷியேட் பண்றேன். அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணுங்க, ஏதாவது நம்ம கொடுக்குற ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போடுங்க. இல்லை கிளாஸ்ல என்ன மாதிரி நடந்திருக்கு, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, அந்த மாதிரினா என்ன பண்ணுங்க, நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா வந்து அந்த கிளாஸை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் பண்ணணும் தான் இது. சரி, எல்லாமே நல்லா பண்ணுங்க, நல்லா படிங்க, போட்டு பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சக்ஸஸ் மேக்ஸில் கிடைக்கும் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, தேங்க்யூ.